வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக அரசு மீது அவதூறு பரப்புவதன் மூலம் சிலர் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களை களத்தில் காண முடியாது என்றும் தமிழக அரசின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி பேச்சு. அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியல்ல ஈடுபடுறாங்க. சூரியனை பார்த்து கண் கூசுபவர்களுக்கு விடியல் தெரியாது. திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்த மக்களின் பாராட்டுகளால் எதிர்க்கட்சிகளுக்கு வயிற்றெரிச்சல் என்றும் முதலமைச்சர் ஆவேசம். கூசுகிற ஆட்களுக்கு விடியல்னா தெரியாது. தமிழ்நாட்டை படுபாதாளத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது. இந்த பாராட்டுக்கள் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியை வயிறெறிய வச்சிருக்கு. ஏன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரும் களத்தில் வந்து நிற்கிறாங்க, நிவாரண உதவிகளை செய்யறாங்க. நம்மால அரசியல் பண்ண முடியலன்னு தவிக்கிறாங்க. இப்போ சென்னை மாநகரின் எல்லை எத்தனைதான் பறந்து விரிந்தாலும் ஒரிஜினல் சென்னை நம் வட சென்னை தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். திமுக ஆட்சியில் வட சென்னையின் வளர்ச்சிக்கு 6300 கோடியில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பதிவு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமா சேர்ந்து இப்போ 6300 கோடி ரூபாய்க்கு 252 திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். சென்னை மக்களுடைய தேவைகளை என்னென்னு பார்த்து திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். சென்னையை எப்படி கடந்த காலங்களில் வளர்த்தெடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மூலமாக எதிர்காலத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவினைவாத இயக்கம் என திருச்சி எஸ்பி வருண்குமார் கருத்து. நாம் தமிழர் கட்சியினால் தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் இணையதள குற்றத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நாம் தமிழர் கட்சியினர் கூண்டோடு விலகல். சீமான் மீதுள்ள அதிருப்தி காரணமாக கட்சியில் இருந்து விலகுவதாக தகவல். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் ஆதரவுக்கும் உதவ முன் வந்ததற்கும் நன்றி. புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்துடன் துணை நிற்பதாக பினராயி விஜயன் குறிப்பிட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. புயலால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளை வழங்கிட வலியுறுத்தல். இடைத்தேர்தலில் ஆளும் அரசு தரப்பு காட்டும் வேகத்தை பேரிடர் கால நிவாரணத்தில் காட்டாதது ஏன் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. ஒவ்வொரு முறையும் இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அதற்கு அரசு காரணங்களை சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டதாகவும் விமர்சனம். மக்கள் வரிப்பணத்தை கொள்ளை அடிப்பவர்கள் அனைவருமே கொலைகாரர்கள்தான். 2000, 6000 நிவாரணம் என இன்னும் எத்தனை நாட்களுக்கு மக்களை ஏமாற்றப் போகிறீர்கள் என்றும் இயக்குனர் தங்கர் பச்சான் சரமாரி கேள்வி. ரொம்ப மனசு வலிக்குது. 5 கிலோ அரிசிக்கும் ஒரு போர்வைக்காகவும் அங்கே எவ்வளவு பேர் நிற்கிறாங்க பாருங்க. நிற்பாங்களா யாராவது? இவங்கெல்லாம் உணவிட்ட இந்த உழவுக்குடி மக்கள் தொடர்ந்து இதை செய்துக்கிட்டே இருக்காங்க, நின்றுக்கிட்டே இருக்காங்க. எங்களை இப்படியே தான் வச்சிருக்க போறீங்களா? பெஞ்சல் புயல் நிவாரண பணிகளுக்காக 10 லட்சம் ரூபாய் வழங்கினார் நடிகர் சிவகார்த்திகேயன். துணை முதலமைச்சர் உதயநிதியை நேரில் சந்தித்து வழங்கினார்.
விழுப்புரம் மாவட்டம் கிடங்கல் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் ரயில்வே இருப்பு பாதைகளை கடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. மழை பாதிப்பால் இன்னும் இயல்பு நிலை திரும்பாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. திருவெண்ணைநல்லூர் அடுத்த மராங்கியூர் கிராமத்திற்கு செல்லும் சாலை வெள்ளத்தால் துண்டிப்பு. ட்ரோன் மூலம் பால், உணவு உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி விழுப்புரம் காவல்துறை அசத்தல். சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. மழையால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெண் காவலர்களுக்கு காவல் வருகை அணிவகுப்பு காலை 8 மணிக்கு பதிலாக 8 மணிக்கு நடைபெறும் என்று பெண் காவலர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப தமிழக முதலமைச்சரின் உத்தரவை அமல்படுத்த தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை. ஆவடி மாநகராட்சி துணை ஆணையர் உட்பட 7 பேர் மாற்றம். தாம்பரம் மாநகராட்சி துணை ஆணையர் சென்னைக்கு மாற்றம். கஞ்சா குடிச்சா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணும்னு தெரியாதா? போதைப் பொருள் வழக்கில் கைதான மகனை போலீசார் சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது மன்சூர் அலிகான் அட்வைஸ். ஏன் தப்பு பண்ற? கஞ்சா குடிச்சா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண தெரியாதா? ஏன் தப்பு பண்ற? கஞ்சா கும்பலுடன் தொடர்பில் இருந்த புகாரில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். அம்பத்தூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. பெற்றோர் அனுமதியின்றி மாணவர்களுக்கு தாங்கும் திறன் சோதனை நடத்தியதாக எழுந்த புகார். சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் சஸ்பெண்ட். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாயி மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்த விவகாரம். ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கைது. அரசு பணி முடித்த ஒப்பந்ததாரருக்கு பணம் ஒதுக்க லஞ்சம் பெற்றதால் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடவடிக்கை. பொள்ளாச்சியில் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை குறிவைக்கும் தக்காளி காய்ச்சல். உரிய சுகாதார நடவடிக்கைகளை பெற்றோர் மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல்.
கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதத்தில் தாய்மார்களை பாதிக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த குழந்தைகள் அதிகமாக காய்ச்சல், அதிக புண், இதை ஸ்க்ராட்ச் செய்யும்போது இது புண்ணாக வாய்ப்பிருக்கிறது. இந்த குழந்தைகள் அதிக காய்ச்சல் குறையவில்லை என்றால் குழந்தைகள் நல மருத்துவர்களை அணுகி காய்ச்சல் அரிப்புக்கு மட்டும் மருந்து எடுத்தாலே இது தானாகவே 5 நாள் முதல் 7 நாட்களுக்குள் குணமடைந்துவிடும். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ். ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதத்தை வழங்கினார். தன்னை முதலமைச்சராக தெரிவு செய்ய ஆதரவு அளித்த ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவாருக்கு நன்றி தெரிவித்தார் தேவேந்திர பட்னாவிஸ். இன்று மாலை 5:30 மணி அளவில் மும்பை ஆசாத் மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் அறிவிப்பு. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு? செய்தியாளர்களின் கேள்விக்கு ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறிப்பிட்டதால் சிரிப்பலை. दादा को नहीं, अरे भाई दादा को अनुभव है, दोपहर शाम को भी लेने का और सुबह भी लेने का. சம்பல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தடையை மீறி ஆறுதல் கூறச் சென்ற ராகுல் காந்தி பரபரப்பு. எல்லையில் தடுத்து நிறுத்திய போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே தள்ளு முள்ளு. சம்பல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க மாநில அரசு அனுமதி மறுப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தொடர்ந்து அரசியலமைப்பு உரிமை மறுக்கப்பட்டு வருவதாகவும் விமர்சனம். हम सिर्फ संभल जाना चाहते हैं, देखना चाहते हैं वहाँ क्या हुआ, लोगों से मिलना चाहते हैं, मगर हमारा जो कॉन्स्टिट्यूशनल अधिकार है, मेरा जो कॉन्स्टिट्यूशनल अधिकार है. ராகுல் காந்தி சம்பல் பகுதிக்கு செல்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உத்தரப்பிரதேச காவல்துறையுடன் ஒற்றை ஆளாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை ராகுல் காந்தி சந்திப்பார் என்றும் பிரியங்கா காந்தி திட்டவட்டம். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ராகுல் காந்தி வாய் திறக்காதது ஏன்? சம்பல் செல்ல அனுமதி மறுக்கப்படுவதாக ராகுல் விமர்சித்த நிலையில் பாஜக பதிலடி. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு உறுப்பினர்களுடன் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஆலோசனை. நாட்டில் நிலவும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாக தகவல். அசாம் மாநிலத்தில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் மாட்டிறைச்சிக்கு தடை. புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான அரசு. புதுச்சேரியில் வெள்ள பாதிப்பு குறித்த கணக்கெடுப்புக்கு பின்னர் 2ஆம் கட்ட நிவாரணம் வழங்குவது குறித்து முடிவு எடுக்கப்படும். முகாம்களில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மக்கள் டிஎன் பாளையத்திலிருந்து மக்கள் தங்க பள்ளிக்கூடத்தை பார்த்துருக்கேன். அடுத்த நேரத்தில் பாதிப்புகளை பார்த்துருக்கோம். மறுபடியும் நம்ம குழு வரணும், எல்லாத்தையும் அசஸ்மெண்ட் தரணும், மத்திய அரசு கேட்டிருக்கோம். மறுபடியும் நம்முடைய வருவாய்த்துறை கணக்கெடுத்து கொடுப்போம். விவசாயத்துக்கு நம்ம முழுசாக கொடுத்துருக்கோம்.
தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் இன்று நடைபெறும். மாலை 4:12 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என்றும் இஸ்ரோ அறிவிப்பு. வீடற்றவர்கள், 3ஆம் பாலினத்தவர் உள்ளிட்டோரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வழிமுறை வெளியீடு. சம்பந்தப்பட்டவர்களின் வயது மற்றும் முகவரி குறித்த சுய சான்றை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் விளக்கம். சென்னை விமான நிலையத்தில் வாகனங்களுக்கான பார்க்கிங் கட்டணம் 2 ஆண்டுகளுக்கு பின் திடீர் உயர்வு. கார், வேன், டெம்போ உள்ளிட்ட வாகனங்களுக்கு ₹100 வரை கட்டணம் அதிகரிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வார்னர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் 2வது போட்டி நாளை தொடக்கம். இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 பிரீமியர் காட்சியை காண வந்த அல்லு அர்ஜுனுக்கு உற்சாக வரவேற்பு. ஆயிரக்கணக்கானோர் கூடியதால் ஸ்தம்பித்த RTC சாலை. நாக சைத்தன்யா சோபிதா ஜோடிக்கு ஹைதராபாத்தில் கோலாகலமாக நடந்து முடிந்த திருமணம். திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்து.